சூப்பரா இருக்குப்பா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் விருச்சக ராசிக்காரருக்கு இனிதே மனம். ராசிநாதன் ராசியை பார்க்கிறாரு. எந்த ஒரு குடுப்படா விருச்சக ராசிக்காரருக்கு இந்த தடவை வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுது. காரிய சித்தி நடக்க போகுது. கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துக்கு மாறியே தீர்வீங்க. ஒரு வீட்டுல இருந்தா இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கான யோகம் உங்களை நோக்கி வரும். நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்லது வந்து சேரப்போகுது. ஒரு 12-15 வருஷத்துக்கு அப்புறமா குருவும் பார்க்கிறாரு, இந்த பக்கம் ராசிநாதனும் பார்க்கிறாரு. வேற என்ன வேணும் விருச்சக ராசிக்காரருக்கு? சசிமங்கல யோகம் உருவாக போகுது. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஜூலை மாதம். அப்படி இப்படின்னு அப்படி எப்பா 7 மாசம் வந்துட்டோமா? செம்ம. இப்பதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கு. ஓகே, குரு வேற பெயர்ந்துட்டார்ல, எல்லாமே நல்லதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, பார்க்கவும் இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான ஒரு சார்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? கிரகநிலை அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே வந்து மிஸ்டர் சந்திரன் தன்னுடைய பயணத்தை காலபுருஷன் 9ஆம் வீடான புண்ணிய வீடு பாக்கியஸ்தான வீட்டுல இருந்து தனுசு வீட்டுல இருந்து தன்னுடைய பயணத்தை சஞ்சாரம் செய்யறார். ஓகே, மிஸ்டர் செவ்வாய் ரிஷப வீட்டுல அப்படியே இப்பதான் வந்திருக்கேன் கொடுங்க அப்படின்ற மாதிரி அங்கதான் நிலை பெற்று இருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் கடக வீட்டுல குரு சுக்ரன் புதன் இவங்க 3 பேரோட காம்பினேஷன் மாதம் ஆரம்பிக்கும் போதே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மிதுன வீட்டுல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிம்ம வீட்டுல கேது, எகெயின் கும்ப வீட்டுல ராகு, மீன வீட்டுல சனி இப்படின்ற அமைப்பில் தான் இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதத்துல முக்கியமா என்ன கிரக பயிற்சி, இந்த கிரக பயிற்சினால் நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது, எந்த பிளானட்லாம் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணி இந்த மாதத்தை நகர்த்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் 7ஆம் தேதி என்ன பண்ண போறேன்னா வக்ர கதியில பின்னோக்கி வரப்போறாரு. இது ஒரு பெரிய விஷயம். எப்பயுமே ஒரு பிளானட் வந்து பின்னோக்கி அதிச்சாரம் இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த தடவை புதன் வந்து கடகத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர கதியில பின்னோக்கி போய் சூரியனோட எகெயின் செய்து தன்னுடைய வீட்டுக்கு போய் அமரப் போகிறார். வக்ர கதியில அமர போறார். எகெயின் 4ஆம் தேதி என்ன பண்ண போறாரு? சுக்கிரன் உங்க 3 பேர் எடுக்க முடியலப்பா, நான் தனியா வந்து சூரியன் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி 4ஆம் தேதி கடகத்தில் இருந்த சுக்கிரன் சிம்ம வீட்டிற்கு போய் கேதுவோடு சேர்ந்து அமர போகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 16ஆம் தேதி முடிஞ்சு அப்படியே நைட்டு ஒரு 2:30 மணிக்கு மேல சூரியன் தன்னுடைய அமைப்பை கடகத்தை நோக்கி செலுத்த போகிறார். இந்த கடகத்தை நோக்கி வரக்கூடிய காலம்தான் தட்சிணாயன புண்ணிய காலம். இது வரைக்கும் நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துல இருந்தோம். இனிமே வரக்கூடிய காலம் ஆடி மாதம் ஆரம்பம் தட்சிணாய புண்ணிய காலத்தை நோக்கி நாம் வந்து பயணிக்க போறோம். சூரியன் அப்படியே ரொம்ப வலுப்பெற்று வலுக்குறைந்து அப்படியே ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மக்களுக்கு வந்து சில நல்லவைகளையும் சில கொடுப்பனைகளும் கொடுக்க தயாராக ஆக போகிறார். ஸோ சூரியன் வந்து 17ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமான கடக வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க போகிறார். செவ்வாய் அங்கேயே ரிஷப வீட்டுல இருக்க போறாரு. எந்த ஒரு சேஞ்சும் இந்த மாதம் முழுமையும் இல்லை. ஸோ ராகுகேதுக்கள் எப்பயுமே அதே மாதிரி பொசிஷன் இருக்க போறாங்க. சனியும் தன்னுடைய இருப்பை 12ஆம் வீடான மீன வீட்டுல தான் செலுத்தி இருக்க போறார். ஸோ இங்கிருந்து குரு பெயர்ந்து சனிக்கு தன்னுடைய பார்வை பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல காலகட்டத்தோடு நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டத்தோடு இந்த ஜூலை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட கிரக நிலைமை அமைப்போடு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா, இல்லை இந்த மாசம் இப்படியேதான் போகுமா பார்க்கலாமா? தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சக ராசி நேர்களுக்கு அப்படி இருக்க போது நானா சொல்லணும்? ஊரே சொல்லுது விருச்சகம் சூப்பர் சூப்பர்னு. கண்ணு பட்டுற போது சுத்தி போட்டுக்கலாம். சூப்பரா இருக்குப்பா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் விருச்சக ராசிக்காரருக்கு இனிதே மனம். ராசிநாதன் ராசியை பார்க்கிறாரு. எந்த ஒரு குடுப்படா குருவோட பார்வை, ராசிநாதனுடைய பார்வை எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி உங்களை வந்து ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்டுக்குள்ள கொண்டு போய் விடுது விருச்சகத்திற்கு. நிறைய பேருக்கு இடமாற்றம் கட்டாயமாக உண்டு. இருக்கிற இடத்த மாறுவீங்க. ஒன்னா வீடு மாற்றம், இடம் மாற்றம், வண்டி மாற்றம், தொழில் மாற்றம். ஏன்னா 4ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு அமர்ந்து 5ஆம் பார்வையா உங்களை பார்க்கறாரு. அது உங்களுக்கு 9ஆம் இடம். அப்ப ஏதோ ஒரு பாக்கியத்தின் அடிப்படையில் வாகனம், வண்டி வாகனம், குழந்தை எல்லாம் பாக்கியத்தின் அடிப்படையில் தாங்க கிடைக்கும். விருச்சக ராசிக்காரருக்கு இந்த தடவை வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுது. காரிய சித்தி நடக்க போகுது. கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துக்கு மாறியே தீர்வீங்க. ஒரு வீட்டுல இருந்தா இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கான யோகம் உங்களை நோக்கி வரும். நீங்க வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க. செவ்வாய் அப்படின்னா வந்து தவறா எடுத்துக்க வேண்டாம். இந்த ஸ்கின் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், நாய், அதுக்கப்புறம் வந்து மிருகங்கள் எல்லாமே செவ்வாய் தான். கூரிய பல்லுள்ள மிருகங்கள், அந்த மிருகங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரு?
விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை. ஓகே. அதை தாண்டியும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது வந்து சேரப்போகுது. ஒரு 12, 15 வருஷத்துக்கு அப்புறமா 2, 3 ஏழ்ரை போயிடுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்க போறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். இந்த பக்கம் குருவும் பார்க்குறாரு, இந்த பக்கம் ராசிநாதனும் பார்க்குறாரு. வேற என்ன வேணும் விருச்சிக ராசிக்காரருக்கு? சசிமங்கல யோகம் உருவாக போகுது. செம்மையா இருக்கு. லேண்ட் பிரச்சனை, இல்ல பிரச்சனை, இட பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. நல்ல புதன் வேற வக்ரம் இருக்கிற ஒரு 11ஆம் வீட்டு அதிபதி. கொஞ்சம் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா, மூலிகைகள் மூலமாக சில நல்லவைகள் நடக்கும். நிறைய மூலிகை பார்க்க போறீங்களோ? திடீர்னு சித்தா, ஆயுர்வேதிக்னு உங்களுடைய இத மாத்திக்க போறீங்க. இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவ பண்ணுவீங்க. நெறையா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பிய மாரியான நிகழ்வுகள் நடக்கும். கொஞ்சம் விட்டு குடுத்து போணும் ஆனா. அந்த செவ்வாய் பார்க்கறதுன்றது நான் தான் பெருசுன்ற ஒரு ஈகோவ பெண்களுக்கு குடுத்துரும். ஸோ பெண்கள் கொஞ்சம் விருச்சிக ராசிக்கார பெண்கள் கொஞ்சம் விட்டு குடுத்து போனாங்க, கெட்டு போனதில்ல. கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. நான் எத்தன தடவ தான் விட்டு குடுத்து போறது? எப்ப பார்த்தாலும் நானேவா பக்கத்து உங்க நியாயம் புரியுது தான். ஆனா கொஞ்சம் இந்த தடவ விட்டு குடுத்து போனீங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பயன் கிடைக்க போகுது. அதே விருச்சிக ராசி ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நியூ பிகினிங் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நல்லவையை கொண்டு வந்து சேர்க்கும். நெறைய விருச்சிக ராசிக்கார ஆண்களுக்கு புது இடமாற்றம் உண்டு. ரொம்ப நாளா வீடு கட்டிட்டே இருக்கேன் மேடம், அங்க போவே முடியல. இந்த தடவ போவீங்க. இல்ல இந்த தடவ வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்ல என் வீடு ஏதோ ஒரு மாரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னா இந்த தடவ வாராகி வழிபாட்டின் மூலமாக ஏன்னா செவ்வாய் காரகத்துவமே அவ தான். பூமி காரகத்துவம். பூமி தாய் தான் வாராகி. அப்போ ஒரு தடவ போய் வாராகி கோவிலுக்கு போயிட்டு, மஞ்சக்கிழங்கு மாலை போட்டு அம்பாள வழிபாடு செய்துவிட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பிய வாழ்க்கை விரும்பியபடியே அமையும். இந்த இன்னொன்னு உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்ல தரவா? இது பெரிய சூட்சமான லைட்டா புரிஞ்சுக்கோங்க. இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் காலபுருஷனுக்கு டீப் அலைஸ்மென்ட். யாராவது எனக்கு எலுமிச்சம்பழம் உருட்டிட்டான், மை வச்சுட்டான், சம்திங் லைக் தட் அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜியே இண்டிகேட் பண்ண இடம். அதை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, இல்ல பண்ணி அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது உண்மையா பொய்யான கான்ட்ரவர்சி அப்புறமா நம்ம சயின்ஸா பார்க்கலாம். பட் ஸ்டில் அது உண்மைதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இந்த குரு பார்வையின் மூலமாக, செவ்வாயின் பார்வையின் மூலமாக மிகச்சரியான நிவர்த்தி கிடைக்கும். காளிய புடிங்க, வேற யாருமே வேணாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தம்சம் பண்ணுவா வந்து. என் புள்ளைய ஏதாவது பண்றியான்ற மாதிரி. இதுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்க சொல்லவே வேண்டாம். நேரம் நல்லா இருக்கு. யாரெல்லாம் உங்களுக்கு தெரியாம உருட்டுனாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு ஸ்பெல் ஒர்க் பண்ணாங்களோ, அவனே உங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சு போறான். அவங்கள பார்த்தாலே தெரிச்சு ஓடுவான். நீங்க இருக்கிற இடம் பக்கமே இருக்க மாட்டான். ஆனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நடக்கும். நெறைய நல்லவை கூடி வரப்போகுது. நெறைய வெற்றி மேல் வெற்றி குவிய போகுது. புது புது பிசினஸ் தொடங்க போறீங்க. புது புது பார்ட்னர்ஷிப். புதுசா இருக்கவங்களுடைய அமைப்பெல்லாம் கிடைக்கும். செவ்வாய் காரகத்துவமா இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க இவங்கெல்லாம் உதவ போறாங்க. கடகராசிட்டையும் கன்னிட்டையும் கவனம். விருச்சகம் இந்த தடவ. அது 2 மட்டும் தான். மத்தபடி எல்லாம் உங்களுக்கு நல்லதா நடக்க போகுது. நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு போராட்ட வாழ்க்கையில இருந்த ஒரு நிம்மதி இழந்த தன்மை மாறப்போகுது. நிம்மதியா இருக்க போறீங்க. போதுங்க, வெளியில சொல்ல முடியலங்க. எவ்ளோ போராடுறது, எவ்ளோ சகிச்சுக்கிறது, எவ்வளோதாங்க நான் படாத பாடு பட்டது எனக்கு தாங்க தெரியும். ஏன் வித்யா மேடம் ஒவ்வொரு மாசமும் வந்து இப்படியே கூவிட்டு போறீங்க? அதெல்லாம் இல்லங்க. இந்த தடவ பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருக்கேன். அந்த மாரி அமைய போகுது. சண்டை போடுவாங்கன்னு நினைச்சவங்களாம் சண்டை போடாம சமரசமா பேசுவாங்க. ஏன்டா உங்கள பார்க்குறோன்றவங்க எப்போ உங்கள பார்ப்போம்ன்னு மாறுவாங்க. இதெல்லாம் குரு பண்ற வேலை. நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்து போணும். அப்போ செவ்வாய் நம்மள பார்க்கும்போது நம்ம பெரிய ஆளா நம்ம காட்டிக்குவோம். அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் அப்படி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே மாரி அண்ணன், தம்பி கிட்ட கொஞ்சம் கவனம். ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகும். கால் வலியிலேயே தவிச்சிருப்பீங்க. கால், பாதம், வெரிகோசஸ் பெயின், அதே மாரி பிறப்புறுப்புல பிரச்சனை. இது மட்டுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுலேருந்து இப்ப நிவர்த்தி கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. ஊடல் தீர்ந்து கூடல் மலரப் போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் கிடைக்க போகுது. நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்தீங்கன்னா எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இந்த மாசம் கொஞ்சம் விட்டு குடுக்க வேண்டியிருக்கு. புதிய பிசினஸையோ, புதிய விஷயத்த பத்தி மட்டுமே யோசிக்க வேண்டியிருக்கு. அடுத்தவங்கள பத்தி, போனத பத்தி, போகாத பத்தி யோசிக்காம நடக்கிறத பத்தி பார்ப்போமா? அவன் எனக்கு அத பண்ணிட்டான், இத பண்ணா நம்மளுக்கு தேவையே இல்ல. எவன் எத பண்ணாலும் ஈசன் என் கூட இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு மேல போயிட்டே இருங்க. இந்த தடவ சிவ வழிபாடு சிந்தையை நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக இருக்கும். கால பைரவருடைய வழிபாடும், காளியுடைய வழிபாடும் காலத்தை மாற்றும் விருச்சகத்துக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. செவ்வாயுடைய ஆளுமையும் சரி, இந்த பக்கம் சனியுடைய காரகத்துவம் சரி, சனிக்கு பார்வை கொடுக்கக்கூடிய குருவோட அமைப்பும் சரி, 5ஆம் இடத்துல போய் காவல் தெய்வத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய, பரம்பரை இண்டிகேட் பண்ணக்கூடிய சனி அமர்ந்து மூளையை சிந்திக்க விடாம இருந்த தன்மையை மாதிரி குரு அங்க பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வரக்கூடிய இன்ட்யூஷனை யாராலையும் தடுக்க முடியாது விருச்சகத்திற்கு. ஏதோ ஒரு தெய்வத்துடைய எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல அந்த தெய்வம் உங்களோட வந்து பேசும். சில போலிச்சாமியாரோட முகத்திரை கிழியும். இந்த தடவை எல்லாம் நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்க யாராவது சாமி பேரை வச்சுட்டு நீங்க ஏமாத்த மாட்டீங்க. ஒரு வேளை அந்த மாதிரி இருந்தாலும் அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம்.
ஏன்னா குருவுடைய பார்வை எவ்வளோ நல்லா இருந்தாலுமே இந்த பக்கம் சுக்கிரனுடைய வக்ரம் கேதுவோட சேர்ந்திருக்காரு. 12ஆம் வீட்டு அதிபதி கேதுவோட சேர்ந்திருக்கிறது அப்படின்றதும் சரி, இந்த பக்கம் 2ஆம் வீட்டு அதிபதி 8ல மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதும் சரி. கவனம், கவனம், கவனம். மற்றபடி எல்லாம் சூப்பர். பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் பார்த்துருக்கணும். 3 மேல சேலை போட்டா நம்ம பார்த்து சேலை எடுக்கணும். இல்லாட்டி நம்ம சேலை கிழிஞ்சிரும். அதனால கூடா நட்பு கேடு விளைவிக்குன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள கெடுக்கணும்னு நினைச்சவன் அவனா கெட்டு போயிடுவான். ஏன்னா அதெல்லாம் வந்து காலி விட மாட்டான். இந்த தடவ எல்லாம் வந்து நிப்பா என் பிள்ளைக்கு நான் நிக்கிறேன்னு. சுக்கிரனுடைய கேது சேர்ந்த அமைப்புன்றது சூப்பர். பெருசா ஒரு நெகட்டிவா இல்ல. எவ்வளோக்கு எவ்வளோ கால பைரவர் வழிபாடும் காளியை கும்பிடுறீங்களோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குய்யக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. நிறைய செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? 2ஆம் வீட்டு அதிபதி 8ல இருக்காரு. நிறைய டீப் பண்ணலையே சொல்லிட்டு யாராவது சொல்லிக் குடுத்து படிக்கிறது. இல்ல 1 மாசம் அப்படியே 1 மாசம் தானே விட்டுருங்க. இப்ப தானே ஆரம்பிச்சு ஸ்கூலு. பார்த்துக்கலாம். இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதனால பிள்ளைங்கலாம் ஒண்ணும் சொல்லாதீங்க. ஃப்ரீயா விடுங்க. ஓகே. 20 வயதிலேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய காதல் கைகூடும். இது பிரிந்த காதல் ஒன்று சேரும். ஊடலா மட்டுமே இருந்த அமைப்பு தீர்ந்து கூடலாகும். நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்து போணும். வீட்ல கொஞ்சம் வெள்ள கொடிக்கு வேலை வைக்க வேண்டிய அவசியமா இருக்கு. கொஞ்சம் ஈகோவ விட்டு குடுங்க. தேவையில்லாம இந்த செவ்வாய் வேற பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்படியே கோவம் கொதிச்சு கொப்பளிச்சிடும். உங்க பக்கம் நியாயம் தான். நான் தான் ஒத்துக்கிறேனே. உங்க பக்கம் தான் நியாயம். நீங்க தப்பவே பண்ணல. ஆனா கொஞ்சம் விட்டு குடுத்து போறது நல்லது. நீ என்னால் மன்னிக்கப்பட்டப்பன்னு சொல்லி பாருங்களேன். அதோட அலாதிக சந்தோஷமே வேற. ஏன்னா இத்தன பேர் கழுவி ஊத்துறாங்க. நான் திரும்ப திரும்ப வந்து பேட்டி குடுக்குறேனா இல்லையா? ஆ இந்தாங்க வச்சுக்கோங்க இந்த எனர்ஜிய கொஞ்சம். அப்படி நீங்களும் வந்து கொஞ்சம் விட்டு குடுத்து போயிட்டீங்கன்னா, சரியா போயிடுவீங்க. ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபார வெற்றி, தொழில் வெற்றி, நெறைய புது புது உத்தியோகங்கள் கிடைக்கிறது. புது புது உத்வேகம் கிடைக்கிறது. எத வேணா பண்ணலான்ற தைரியம் பிறக்கிறது. ஊர் ஊரா சுத்துறது. அலைச்சல் மூலமாக அனுகிரகம் கிடைக்கிறது. பெருசா வந்து ஒரு விஷயத்த சாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள உங்கள உட்படுத்தப்படுறது. உங்க திறமைய காட்டி, அதற்காக ஒரு சவால விட்டு எப்பயும் விருச்சிக ராசிக்காரங்கள உசுப்பேத்திட்டா அவ்வளோதான். நாடு தாங்காது. இந்த தடவ கூட இருக்கவங்கள உசுப்பேத்தி விட்டு அந்த குருவால் பார்க்கப்பட்ட சனி உசுப்பேத்துவார். புரியுதா? உசுப்பேத்தி உசுப்பேத்தி உங்களுக்கு கொஞ்சம் வேலை வாங்குவார். அப்ப கமிட்மெண்ட்க்காகவே ஓட வேண்டிய கட்டாயம் உருவாகும். அதுல கொஞ்சம் உடல் சோர்வு வரும். இந்த 40 வயது 60 வயசு இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட வலி, கால் சம்மந்தப்பட்ட வலியில மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. இத பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? என்ன பார்ப்பீங்க? விருச்சிக ராசிக்காரங்க பார்ப்பீங்க இல்ல வாங்குவீங்க. இந்த தடவ விருச்சிக ராசிக்காரர்கள் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க யானைய பார்ப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யானை இமேஜ் யாராவது குடுப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகம் காத்து கொண்டிருக்கிறது. யானை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நிறைய விருச்சிக ராசிக்காரர் யானை பேரு, யானை சம்பந்தப்பட்ட மூலிகை ஏதோ ஒண்ணு இந்த விருச்சிக ராசிக்காரங்க கண்ணுல படும். அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்வை ராஜாவாக வாழ வைக்கும். ஓகே. அந்த 10 நிமிஷத்துல இருந்து யோசிச்சுக்கோங்க. எழுதிக்கோங்க. நான் வேண்டாம். நீங்க உங்களுக்குள்ள எழுதிக்கோங்க. நம்ம இனிமே சூப்பரா இருக்க போறோம். நம்மளுக்கு எல்லாம் நல்லது தான் நடக்க போகுது. போனதெல்லாம் போயிட்டு போகுது. இனிமே நம்ம ஸ்டாண்டெல்லாம் நிக்க போறோம். சொல்லி சொல்லி கில்லி மாரி அடிக்க போறோம். உலகம் வியக்கிற அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து காட்ட போறோம். நீங்க நினைச்சுக்கோங்க. அத பார்க்க தான் யானை உங்க கண்ணுல படுது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு உங்க கண்ணுல படுதுன்னா, நீங்க பிரம்மாண்டமா மாற போறீங்கன்னு அர்த்தம். சூப்பரா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். காளிய மட்டும் பிடிச்சுக்கோங்க. கலக்கங்கள் எல்லாம் போகக்கூடிய காலகட்டமா இருக்கு. முடிஞ்சா கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டு உளுந்த வடை நைவேத்தியம் செய்து விட்டு வாருங்கள். மிச்சதெல்லாம் பைரவர் பார்த்துப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம்.